ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோட நேம் சரவணன். இந்த சேனலில் நம்ம நிறைய டைரக்ட் செல்லிங் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான இந்த வீடியோவில் வந்து டைரக்ட் செல்லிங்கில் வெற்றி அடையிறது எப்படி அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். நிறைய வெற்றி அடைஞ்சவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது டைரக்ட் செல்லிங்கில் வெற்றி அடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டைரக்ட் செல்லிங்கில் வெற்றி அடையிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ரெக்ரூட்மெண்ட், ரீடைன்மெண்ட், அது என்ன பேசணும், லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியுமே டைம் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இந்த இந்த டைரக்ட் செல்லிங்கில் உள்ளே வந்துட்டு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ரெகுலர் பேஸஸில் டெய்லியுமே வந்து இதுக்காக டைம் கொடுக்குறாங்க. நான் ஒரு சில புது நபர்கள் கூட புதுசாக ஜாயின் பண்ணவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க என்னோடய ஃப்ரெண்டு இல்லை என்னோட மாமா மச்சான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து பண்ணியிருக்காரு, 4 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்காரு, அவரால்லாம் சக்ஸஸ் பண்ண முடியல, என்னையும் வந்து முடியாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து என்கிட்ட பேசும்போது நான் கேட்குறது என்னென்னா, அவங்க எத்தனை நாள் பண்ணாங்க, எவ்வளோ நாள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாங்க, எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, எத்தனை பேரை ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. சும்மா ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு நாள் 2 நாள் பண்ணுறது, இல்லை ஒரு நாள் 2 நாள் என்ன இதுன்னு பார்க்குறது, ஐடி போட்டதுக்கப்புறம் கண்டுக்கிறதே இல்லை ஒரு 2 மாதம் 3 மாதம் கேப் விட்டுறாங்க, திரும்ப ஒரு நாள் 2 நாள் பண்ணுறாங்க, திரும்ப 2 மாதம் 3 மாதம் கேப் விட்டுறாங்க. அப்போ இது வந்து ஒரு ஓக்கா யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒருத்தர் ஜாயின் பண்ணிவிட்டு சரியாக பண்ணாமல் இருக்கிறவர் நாளைக்கு வந்து இவரை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து இவர் மாதிரி நம்மளும் சக்ஸஸ் பண்ணலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறது நியாயமா? கிடையாது இல்லையா? ஏன்னா இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது எத்தனையோ பேர் உள்ளே வருவாங்க, சும்மா அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு எந்த வேலையும் செய்யாமல் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம அவங்களெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாகவே பார்க்கக்கூடாது, அவங்களாம் எக்ஸப்ஷனல். ஓகேங்களா? யார் ஒருத்தர் வந்து இதில் ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லியுமே கன்சிஸ்டண்ட்டாக டைம் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே இங்கே வெற்றி அடைகிறாங்க. 100% சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது. அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இந்த சேனலில் செக் பண்ணி பாருங்கள். 100% சக்ஸஸ் ரேஷியோ இருக்கக்கூடிய ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி எது அப்படின்னா டைரக்ட் செல்லிங் மட்டும் தான். நீங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, 10 பேரில் வந்து 1 வருஷம் 2 வருஷத்தில் வந்து 3-4 பேர் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க, லாஸ் ஆகுது. அங்கே கடைக்கு ஆளுங்க வர மாட்டேங்கிறாங்க, அவங்க போட்ட ஏரியா சரியில்லை. எல்லா பிஸ்னஸும் அப்படி தான். ஆனால் டைரக்ட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் வேணால் எந்த லெவல் வேணால் வரலாம், எத்தனை பேர் வேணால் ₹1,00,000 இன்கம் எடுக்கலாம், எந்த ஒரு லிமிட்டும் இல்லை, மெரிட்டும் கிடையாது. ஓகேங்களா? யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்க சரியாக பண்ணலை, அவங்க ஜாயின் பண்ணிவிட்டு கண்டுக்கவே இல்லை அப்படிங்கும்போது அவங்கள பார்த்துட்டு அவங்கள மாதிரி நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுமா முடியாது, அதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணவே கூடாது, கண்டுக்கவே கூடாது. நீங்கள் டைரக்ட் செல்லிங்கில் சக்ஸஸ் பண்ணணும்னா டெய்லியுமே கன்சிஸ்டண்ட்டாக டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் டீமில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய லீடர்ஸ் அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்களா, டெய்லியும் பேசணும். மீட்டிங், ட்ரைனிங்லாம் டெய்லியுமே அட்டன் பண்ணணும். இந்த பிஸ்னஸில் டெய்லியுமே நம்ம வந்து டச்சிலேயே இருக்கணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் டெய்லி டச்சிலேயே இருந்தால் தான் அடுத்து தான் அந்த வேலையில் தான் நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் வரும். அந்த டைம் கொடுக்குறதுல தான் வந்து ரீடைன்மெண்ட்டு, ரெக்ரூட்மெண்ட்டு, மற்ற ப்ராசஸ் எல்லாமே வரும். நீங்கள் டைமே கொடுக்கலினா, நீங்கள் கேப் விட்டுட்டிங்கன்னா, எந்த வேலையுமே செய்யலைன்னா அது எப்படி வந்து டீம் அப்படிங்கிறது டெவலப் ஆகும்? அப்போ டைரக்ட் செல்லிங்கில் என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க, நான் வந்து வேலைக்கு போன புதுசில் அந்த கம்பெனியில் வந்து 3 வருஷமாக எந்த ஒரு லீவுமே போடாமல் வேலைக்கு வந்துட்டு இருந்தாங்க. 3 வருஷமாக ஒரு நாள் கூட லீவ் போடல. அவங்களோட இன்கம் வந்து வெறும் ₹8,000 தான். ஒரு ₹8,000 சம்பளத்துக்கு 3 வருஷமாக எந்த ஒரு லீவுமே போடாமல் வேலைக்கு போகிறாங்க. ஒரு பார்ட் டைம் ஒர்க் அப்படின்னா ஒரு 2,000 3,000 வந்து டெய்லியும் அவங்க காலேஜ் முடிச்சுட்டு வந்தோ இல்லை ஒரு வேலைக்கு முடிச்சுட்டு வந்துட்டோ ஈவினிங் டைமில் டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, வெறும் ₹2,000 சம்பளத்துக்கு. அப்போ இந்த மாதிரி டைரக்ட் செல்லிங் அப்படின்னு உள்ளே வரும்போது மட்டும் நம்ம இங்கே வேலை செய்கிறதுக்கு தயங்குறோம். அதுவாக வருமா? ஒரு அந்த லாட்ரி சீட் இருக்கு இல்லையா, லாட்ரி டிக்கெட் மாதிரி ஒரு சீட்டை வாங்கி வச்சுட்டு வீட்டில் வச்சுருக்கோம். லாட்ரி சீட் அந்த குலுக்கல் டைமில் வந்து நம்ம பேர் வந்துருச்சுன்னா ஜாக்பாட், இல்லைன்னா வந்து ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி தான் டைரக்ட் செல்லிங்கை நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, ஐடியா போட்டு வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நமக்கு கீழே அதுவாக டீம் டெவலப் ஆயிருமா, அதுவாக எல்லாமே வந்துருமா அப்படின்னு கொஞ்ச நாள் ஒரு சில மாதங்கள் பார்த்துட்டு எதுவும் வரலப்பா, அவ்வளோதான், இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் போயிடுறீங்க. இது என்ன இது என்ன லாட்ரியா, இது என்ன கேம்பிளிங்கா? டைரக்ட் செல்லிங்கிறது ஒரு வேலைங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க, அதை கற்றுக்கணும், அதை பில்ட் பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும், அதை மார்க்கெட்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் வரும். கரெக்டுங்களா? ஒரு வேலையை எடுத்துக்கோங்க, டெய்லி வேலைக்கு போகிறீங்க, அதுக்கப்புறம் தான் சம்பளம் வரும். அதே மாதிரி தான் டைரக்ட் செல்லிங்கும். இங்கே டெய்லி வேலை செய்யணும், இதை கற்றுக்கணும், இதுக்கு டைம் நீங்கள் டெய்லி கொடுக்க ஒரு நாள் வந்து இது டெவலப் ஆகி இன்கமாக வரும். இது வந்து லாட்ரி சீட்டு மாதிரி, கேம்பிளிங் மாதிரி கிடையாது. அப்படி நிறைய பேர் பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான் வந்து உள்ளே வராங்க, ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் பெரிய கேப் விட்டுறாங்க, வருஷங்கள் ஓடுது. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது வந்து இதை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயும் இவங்க பெரிய வந்து எல்லாமே தெரிஞ்ச ஞானி மாதிரி அவங்களுக்கு போய் அட்வைஸ் கொடுக்குறாங்க. நான் இதெல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு, 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு, இதெல்லாம் சேராது, இதெல்லாம் நான் பண்ணி பார்த்துட்டு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் உங்களை மாதிரியே தான் அவங்களும் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க மேபி புரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். அதனால தான் உங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க, ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்க இன்னும் பல பேரை காண்டாக்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அவங்க வெற்றி அடைவாங்க. நீங்கள் போய் அவங்கள்ட்ட டீம், ஏன்னா இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறைய பேர் வந்து நெகட்டிவாக பேசுகிறதுக்கு தான் இருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஒரு ஜாப் கிடையாதுல்ல.
ஜாப் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்களே, இது என்ன வேலைக்கு போகிறப்பா, நீ இந்த வேலைக்கு போறியா, இவ்வளோ சம்பளமா, அவ்வளோதான், தட்ஸ் இட். பட் ஆனால் இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கும்போது எல்லாரும் வந்து அட்வைஸ் பண்ண வந்துருவாங்க, கருத்து சொல்ல வந்துருவாங்க. யார் கருத்துமே கேட்காதீங்க. நீங்கள் ரெகுலராக டெய்லியுமே இதில் டைம் கொடுங்க. எந்த லாஸும் கிடையாது. உங்கள்கிட்ட யாரும் பணம் வாங்கலை இல்லையா? டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் பண்ணுறது தான் டைரக்ட் செல்லிங். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம கன்சியூம் பண்ணுறோம். நமக்கு தெரிஞ்சவங்களை வந்து இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்கள கன்சியூம் பண்ண வைக்கிறோம். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. பல்க் ₹1,00,000 பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது ப்ராடக்ட்டை வந்து பல்காக வந்து வாங்கி வைக்கணும், எந்த இதுவுமே இல்லையா? நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வாங்குகிறோம். நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வேறு எங்கேயோ ஒரு இடத்துல வாங்குறது, இங்கே வாங்கிட்டு நமக்கு தெரிஞ்சவங்கள நம்ம இதில் இன்வைட் பண்ணுறோம். ரெகுலராக இதுக்காக டைம் கொடுக்குறோம். ட்ரைனிங் மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுறோம். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏதாவது லாஸ் இருக்கா? கொடுக்குற காசுக்கு ப்ராடக்ட்டை வாங்குகிறோம். முயற்சியை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதை ஒரு கற்றுக்குறோம். நம்ம பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டே இதை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது லாஸ் இருக்கா? அப்புறம் ஏன் விட்டுட்டு போகணும் எப்போ விட்டுட்டு போகலானே பார்த்துட்டு இருக்கிறீங்க? தொடர்ந்து நிற்கணும்னு பாருங்கள். விட்டுட்டு போகிறதுக்கு 1000 ரீசன் இருக்குங்க. ஈஸியாக விட்டுட்டு போயிடலாம். ஆனால் பண்ணுறது தான் இங்கே கஷ்டம். தொடர்ந்து பண்ணுறது தான் இங்கே சேலஞ்சஸ். அதுதான் இங்கே நிறைய பேர்கிட்ட அந்த ஒரு இதுதான் இல்லை. அதை நீங்கள் வளர்த்திக்கோங்க. என்ன நடந்தாலும் விட்டுட்டு போகக்கூடாது. டெய்லி டைம் கொடுக்கணும். ஒரு நாள் கூட கேப் விடக்கூடாது. டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நாள் கூட பிரேக் இல்லாமல் இந்த பிஸ்னஸ்க்காக, இந்த டைரக்ட் செல்லிங்காக நீங்கள் ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு, அப்ளைன் கூட பேசிக்கிட்டு, வாட்ஸ்அப்பில் நீங்கள் அதுக்கான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு டெய்லி டைம் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு. அந்த டைம் கொடுக்கும்போது நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்க அதில் கற்றுக்கிட்டே இருப்பீங்க. படிப்படியாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எல்லாமே டைம் கொடுக்கும்போது தான் நீங்கள் எல்லா வேலையும் செய்யணும். டைமே கொடுக்கலினா, நான் ஒரு நாள் கழிச்சு வரேன், காது குத்து இருக்குது, கல்யாணம் இருக்குது, ஒரு மாதம் கழிச்சு வரேன், அடுத்த வாரம் வரேன், அதெல்லாம் வந்து இந்த பிஸ்னஸில் நம்ம டீமை டெவலப் பண்ணுறாங்க. இங்கே வந்து நமக்கு கீழே வந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து பில்ட் பண்ணுறோம். அவங்கள்ட்ட நம்ம வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு 4 பேர் 10 பேரை சேர்த்து விட்டு நீங்கள் போயிடுவீங்க, ஒரு மாதம் கழிச்சு வருவீங்க. அவங்களா இருப்பாங்களா? அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் இப்படி தான். அப்போ இதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டு இதை நீங்கள் சின்சியராக உண்மையாக நம்பி பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையலாம். நான் உங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, டெய்லி இதுக்காக டைம் கொடுங்க. நிறைய அலாரம் வச்சுக்கோங்க. என் ஃபோன்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 அலாரம், ரிப்பீட்டட் அலாரம் இருக்குது. ஓகேங்களா? மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, அவங்க கூட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, ஃபாலோ பண்ணுறதுக்கு அலாரம் வச்சுக்கோங்க. நம்ம லைஃப்பை மாற்றுங்க. நம்ம ஏதாவது மாற்றினா தான் நம்ம வாழ்க்கை மாறும். நான் மாற மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு என் லைஃப் மட்டும் மாறணும்னா எப்படிங்க மாறும்? நம்ம மாறினா தான் நம்ம லைஃப்பும் மாறும். அதனால் நீங்கள் மாறுங்க. டைரக்ட் செல்லிங்காக ரெகுலராக டெய்லியுமே டைம் கொடுங்க. உங்கள் டைமை பிளான் பண்ணுங்கள், ஷெட்யூல் பண்ணுங்கள். நம்ம கையில் வந்து காசு இருந்ததுன்னா தூம்னு நம்ம செலவு பண்ண மாட்டோம்ல. நாளைக்கு என்ன பண்ணணும், நிறைய செலவு இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, குழந்தைங்களுக்கு இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு நம்ம வந்து காசை மீதி பண்ணி வச்சு சிக்கனமாக செலவு பண்ணுற மாதிரி நம்மளோட டைமையும் நம்ம சிக்கனமாக செலவு பண்ணுங்க. நம்மளோட டைமை நமக்காக யூஸ் பண்ணணும். நம்ம டிவி பார்த்துக்கிட்டு, கேம்ஸ் விளையாண்டுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம நேரத்தை நம்ம தண்ணி மாதிரி செலவு பண்ணுறோம். எப்படி காசை வந்து பார்த்து செலவு பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்மளோட நேரத்தையும் வந்து ரொம்ப வந்து பிளான்டாக நம்ம வந்து செலவு பண்ணணும். அதனால் வந்து உங்களோட நேரத்தை டைரக்ட் செல்லிங்காக கொடுங்க. நீங்களும் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைங்க. தேங்க்யூ.